வணக்கம். நம்ம WordPress டேஷ்போர்ட் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரௌசரில் உங்களோட வெப்சைட் URL என்டர் பண்ணிக்கோங்க. அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் அட்மின் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். WordPress இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு மேலே WordPress அப்டேட் அவைலபிள்னு உங்களுக்கு ஷோ பண்ணுது. நீங்கள் அதை ப்ளீஸ் அப்டேட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். WordPress ஆட்டோமேட்டிக்காக வெப் ரெபாசிட்டரியிலேருந்து WordPressோட ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணிக்கும். உங்கள் வெப்சைட்டை வியூ பண்ணுறதுக்கு வியூ சைட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் லுக்கை பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்டோட லுக்கு வந்து அப்பியரன்ஸ் தீம்ஸில் ஆக்டிவ் தீமோட லுக் அண்ட் ஃபீல் தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ 2020 இப்போ ஆக்டிவில் இருக்குது. நம்ம எத்தனை தீம்னாலும் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு தீம் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணி வைக்க முடியும். ஸோ வேறு தீமை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தால் ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீம் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற தீமை டெலீட் பண்ணோன்னா அந்த தீமை கிளிக் பண்ணி டெலீட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஆட் நியூ தீமை கொடுத்து நீங்கள் புதுசாக ரெபாசிட்டரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பட்டன், ப்ரிவ்யூ பட்டன், 2 பட்டன் இருக்கும். நமக்கு இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் தேவையான தீமை ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தீமுக்கு தேவையான ப்ளகின்ஸ், டெமோ கண்டென்ட் அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது தான் அதோட ஃபுல் லுக் அண்ட் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு இங்கே மேலே ஷோ ஆகுது. ஸோ இந்த தீம் வந்து எலிமெண்டர் அப்படின்ற பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கிறதுனால அதோட சப்போர்ட்டட் ப்ளகின்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துச்சு. ஸோ நம்ம இப்போ தீமை ரிவர்ட் பண்ணிட்டோம். ப்ளகின்ஸ் செக்ஷனில் வந்து நமக்கு அடிஷ்னலாக நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான புது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர். இங்கே நிறைய பேர் ரெபாசிட்டரியில் புது ப்ளகின்ஸை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையான ப்ளகினை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ஹோலி டோலின்ற ஒரு ப்ளகின் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு சம் கோட்ஸை நமக்கு ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ளகின். அதை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோட் ஷோ ஆகுது. எவ்ரி டைம் நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் புதுசான ஒரு கோட் அங்கே பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான இந்த ப்ளகின். இதே போல் நம்ம கேலரி வேணும், வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும்னாலும் புதுசாக நம்ம ஒரு ப்ளகினை இங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். டெலீட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத ப்ளகின்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடும். புதுசாக ஒரு ப்ளகின் ஆட் பண்ணணும்னா ஆட் நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெபாசிட்டரியில் இருக்கிற மோஸ்ட் ரீசெண்ட் அண்ட் டாப் ரேட்டட் ப்ளகின்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இன்ஸ்டால் நவ் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பட்டனை பார்க்க முடியும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட செட்டிங்ஸ் பேஜ் இருந்ததுன்னா செட்டிங்ஸ் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் கிளாசிக் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட எடிட்டர் வந்து இப்போ கிளாசிக் எடிட்டராக மாறிட்டுருக்கும். தென் நவ் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட புதுசான ஆர்டிகல்ஸ், பிளாக் கண்டென்ட்
ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சைட்ஸ் வந்து இந்த போஸ்ட் யூஸ் பண்ணி அவங்களோட நியூஸஸை பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் டைட்டில் எடிட் பண்ணிக்கலாம், ஸ்லக் எடிட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சைடில் டைப் பண்ணிவிட்டு ஆட் நியூ கேட்டகரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நீங்கள் செக் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம். ஒரு சைல்டு கேட்டகரி ஆட் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் பேரண்ட் கேட்டகரிக்குன்னா அந்த பேரண்ட் கேட்டகரியை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் நியூ கேட்டகரி கொடுத்தீங்கன்னா அதோட சைல்டு ஆட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி போஸ்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். போஸ்ட்டுக்கு கீழே கேட்டகரிஸ்ன்ற செக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே போஸ்ட்டில் ஆட் பண்ண கேட்டகரிஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். அதர்வைஸ் நீங்கள் புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இங்கே கேட்டகரியோட நேமை டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லக்கு நீங்கள் வேறு எதனா கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட நேமையும் எடுத்துக்கும். ஸோ பேரண்ட் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன், அந்த கேட்டகரி பற்றியான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ புதுசாக ஒரு போஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் நியூ போஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட போஸ்ட்டோட டைட்டில் கொடுத்துக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களோட போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட் எவர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். தென் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுமே லிஸ்ட் ஆகும். வியூ போஸ்ட் கொடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அந்த போஸ்ட் எப்படி வியூ ஆகும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டென்ட் அண்ட் டைட்டில். தென் மீடியா. இந்த மீடியா லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட்டில் இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இல்லை ஆடியோஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மீடியா லைப்ரரியில் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட URL எடுத்து நீங்கள் உங்கள் போஸ்ட்லேயோ பேஜஸ்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு இமேஜை உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த ட்ராகபிள் ஏரியாவில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ லிஸ்ட் வியூவில் இருக்குது, அதை நீங்கள் தம்ப்நெயில் வியூவில் கூட சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தம்ப்நெயில் வியூவில் டேரெக்டாகவே நீங்கள் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி விட முடியும். ஸோ நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிற இமேஜஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாப்அப்பில் டெலீட் பர்மனெண்ட்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட லைப்ரரியிலேருந்து அந்த இமேஜஸை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். பேஜஸ். நம்ம வெப்சைட்டில் ஃப்ரண்ட் எண்டில் பேஜஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் சம் இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பேஜஸ்லாம் நம்ம இந்த பேஜஸ்ன்ற டேபுக்கு கீழே தான் ஆட் பண்ணியிருப்போம். ஏற்கனவே இருக்கிற பேஜஸை நீங்கள் எடிட் பேஜ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜில் நான் ஒரு மீடியா ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் செலக்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே ஆட் பண்ணுற இந்த இமேஜஸ் எல்லாமே கூட நம்ம ஏற்கனவே பார்த்த மீடியா லைப்ரரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட சைஸஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தம்ப்நெயில், மீடியம், லார்ஜ், ஃபுல் சைஸ். ஸோ இப்போ நான் மீடியம் சூஸ் பண்ணி நான் இதை அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லெஃப்டில் அலைன் பண்ணணுமா, சென்ட்ரல் அலைன் பண்ணணுமா, ரைட் அலைன் பண்ணணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் அலைன் பண்ணிவிட்டு இன்சர்ட் நான் கொடுக்கும்போது அந்த கண்டென்ட்டுக்கு ரைட் சைடில் உங்களோட இமேஜ் வந்து அலைன் ஆகிருக்கும் மீடியம் சைஸஸில். ஸோ அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வியூ பண்ணும்போது உங்களுக்கு அதோட அலைன்மெண்ட் தெரியும். ஸோ இப்போ நான் இமேஜை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அலைன் பண்ணியிருக்கிறதுனால கண்டென்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அலைன் ஆகிருக்கு. இது நம்ம தேவையாக இருக்குதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி இமேஜை லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம், இல்லை சென்டர் அலைன் கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் அதோட ப்ரிவ்யூ பார்க்கணுன்னு நினைக்கும் போது நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ப்ரிவ்யூ பார்க்க முடியும்.
இப்போ நான் சென்டர் அலைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு தகுந்த போல் அந்த கண்டென்ட் அலைன் ஆகிக்கும். ஆல் பேஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேஜஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். புதுசாக ஒரு பேஜ் ஆட் பண்ணணுன்னா ஆட் நியூவை கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேஜோட டைட்டில் பேஜோட நேமை இந்த டாப்பில் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனை இல்லை பேஜ் கண்டென்ட், உங்களுக்கு அந்த பேஜில் என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்மி கண்டென்ட் உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பேஜ். நீங்கள் பேஜில் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான மீடியாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இமேஜஸாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜை மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கூட அதோடய சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதோடய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எவ்ரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ மீடியா லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜஸில் ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாம் கூட இங்கே நமக்கு ஷோ ஆகிடும். இந்த அப்லோடட் டூவில் நம்ம ஏற்கனவே இந்த இமேஜ் வந்து சாம்பிள் பேஜ் அப்படின்ற பேஜில் அப்லோட் பண்ணதுனால அது எந்த பேஜில் அப்லோட் பண்ணியிருக்குன்றது டீட்டெயில் கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ ட்ராஷ்ன்றது வந்து ஒரு ரீசைக்கிள் பின் மாதிரி. நம்ம டெலிட் பண்ணுற பேஜஸ் எல்லாமே அந்த ட்ராஷ் பின்னில் போயிருக்கும். உங்களுக்கு திரும்ப அந்த பேஜ் வேணும்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக அந்த பேஜை நம்ம டெலிட் பர்மனெண்ட்லி கொடுத்து கூட நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். அப்படி டெலிட் பண்ண ஃபைல்ஸை நம்ம திரும்ப எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ட்ராஷ் பின்னில் ஃபைல்ஸ் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்கள் ட்ராஷ் பின்னில் இருக்கிறத டெலிட் பர்மனெண்ட்லி கொடுத்து டெலிட் பண்ணலாம், இல்லை எம்டி ட்ராஷ்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி என்டையர் ட்ராஷை நீங்கள் எம்டி பண்ணிட முடியும். கமெண்ட் செக்ஷன் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் இல்லை பிளாக்ஸ் எழுதும் போது அதுக்கு நம்ம வெப்சைட்டோட யூசர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கிள் பற்றியான சம் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் தான் நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு ஆல்ரெடி ஒரு டம்மி கமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு கமெண்ட்டை சாம்பிளுக்கு போஸ்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ அட்மின் அப்படின்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் பேக்எண்டில் கமெண்ட் செக்ஷன் கீழே இந்த மாதிரி போஸ்ட் பண்ண எல்லா கமெண்ட்ஸையும் எந்த ஆர்டிக்கிளுக்கு போஸ்ட் பண்ணது, என்றைக்கு போஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். நமக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸை நம்ம அன்அப்ரூவ் கூட பண்ண முடியும். அன்அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணாது. அது யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் காட்டும், யுவர் கமெண்ட் இஸ் அவைட்டிங் ஃபார் மாட்ரேஷன் அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு ஷோ பண்ணும். மற்ற யூசர்ஸ் அதை பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட் ஸ்பேம்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்பேம் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை டெலீட் பண்ணிடலான்னா நீங்கள் ட்ராஷ்க்கு மூவ் பண்ணிடலாம். ட்ராஷில் நீங்கள் ரீஸ்டோர் பண்ண முடியும், இல்லை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட கூட முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அப்பியரன்ஸ் வந்து நம்ம தீம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. யூசர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வெப்சைட்டை வந்து ஒன்றுத்துக்கு மேலே யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க. எடிட்டர்ஸ் இருப்பாங்க, எடிட்டர்ஸ் வந்து அவங்க ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கான ஆக்சஸ் ரோல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்க முடியும்.
ஸோ அவங்களுக்கு யூசர் நேம், அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களோட பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அசைன் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபர், கான்ட்ரிபியூட்டர், ஆத்தர், எடிட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த லாகின் டீட்டெயிலை யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். டூல்ஸை பற்றி நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். செட்டிங்ஸ் செக்ஷனில் ஜென்ரலாக உங்களோட சைட் டைட்டில், டேக்லைன்ஸ், உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல், சைட் யூஆர்எல், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும், அப்டேட் பண்ண முடியும். அட்மினோட இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வெல்கம் இமெயில் போகும். அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இமெயில் வந்து அப்டேட் ஆக முடியும். ஸோ இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுற ரோல் வந்து என்ன ரோல் அசைன் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டிஃபால்ட் ரோல். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட சைட்டோட என்டையர் சைட்டோட லாங்குவேஜஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ட்ராப் டவுன் தான் அது. நீங்கள் எந்த டைம் ஜோனில் இருக்கீங்க, உங்களோட வெப்சைட்டோட டைம் ஜோன் என்னன்றதை நீங்கள் இங்கே யூடிசியில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட வெப்சைட்டோட டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் WordPressோட பேசிக் டேஷ்போர்ட். தேங்க்யூ.